எல்லாருக்கும் வணக்கங்க. இது இந்த வாரம் உலக பொருளாதாரத்தில் நம்மளோட ப்ரெசியஸ் மெட்டல்ஸ்க்கு நடந்த நிகழ்வுகளை பற்றின ஒரு சுருக்கமான காணொளி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட எல்லோ மெட்டல் கோல்டு பார்த்திங்கன்னா இந்த வார பிகினிங்கில் ஈரான் அதிபருக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தினால என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டிலையும், அதே மாதிரி அமெரிக்கன் ஃபெடரல் ரேட் கட் எப்போ அவங்க டிசிஷன் சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் அந்த துயரத்துலேருந்து மக்கள் மீண்டு வந்தாருங்க. அவங்களுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் ஃபெடரல் ரேட் கட் இப்போதைக்கு இல்லை, அட் தி சேம் டைம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் தி ஃபெடரல் மெம்பர்ஸ் குரல் கொடுத்தாங்க. இது மூலமாக பீக்கில் இருந்த கோல்டு ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீட் எவ்ரி டிப் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன் டு தி கோல்டு. தங்கத்தை வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த எல்லோ மெட்டலில். அப்புறம் அந்த ஒயிட் மெட்டல் சில்வர் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, சில்வரில் ஃப்ளக்சுவேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அன்லைக் கோல்டு, சில்வர் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அல்டர்னேட்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அல்டர்னேட் இந்த சென்ஸ் இண்டஸ்ட்ரியல் வைஸ் சில்வருக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது மெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூட்ஸ் இருக்கு. சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இதனால சில்வர் ஒரு அன்பிரடிக்டபிளாக தான் பார்க்க முடியும். நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா கூட, கிராஃப் ஆட் பண்ணுறேன், February 15 February 28 76 rupees ரேஞ்சில் இருந்த 1 கிராம் சில்வர் கரெக்ஷன் 1 கிராம் சில்வர் 76 rupeesல February 15 February 28 இருந்தது. ஒரு 3 days பேக். இன்னைக்கு தேதி May 24 May 21 22 பார்த்தீங்கன்னா 100 rupees வரைக்குமே போச்சு. ஆல்மோஸ்ட் 26% 26ங்கிறத விட 33% ஒரு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல் டைம் டேட்டாவை எடுத்து பார்த்தா கூட சில்வரில் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்கனவே நிறைய வாட்டி இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது எப்போ ஏறும் எப்போ இறங்குங்கிறது சொல்ல முடியாது. சில்வரும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறத தப்பு கிடையாது, ஆனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கிக்கோங்க. அது நீங்கள் ஹார்டாக சில்வர் பார்ஸாவோ இல்லை சில்வர் ஆர்டிக்கலாவோ வாங்குறத விட சில்வர் பீஸும் கிடைக்குது. கோல்டு பீஸ் மாதிரியே சில்வர் பீஸ் கிடைக்குது ஆன்லைனில். நீங்கள் ஆன்லைனில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் ஈஸி, லிக்விடேஷன் ஈஸி. உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எடுத்துக்க மாட்டாங்க. இம்படிமெண்ட் இன்னமும் இருக்குது. கோல்டை நம்ம லிக்விடேட் பண்ணுற மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் சில்வரை லிக்விடேஷன் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரேட்டு குறைவாக இருக்குது, அந்த பேஸ் ப்ரைஸ் 75 76 to 80 அந்த ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி பீக்கில் வரும்போது யூ கேன் லிக்விடேட். ஆன்லைன்லேயே நீங்கள் அது சேல் பண்ணிவிட்டு அந்த கேஷ் எடுத்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சில்வரோட உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட சாம்பிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இங்கே தெரியப்படுத்தலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் கேட்குற மாதிரி தான், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள். அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.